ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சாட்டர்டே வந்து மார்னிங் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க பாப்பா. த்ரோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு, அதனால் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ராஜ்மா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். 2 எக்கு வந்து எனக்கு லஞ்சுக்கு பாயில் பண்ண போகிறேன். லஞ்சுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி காய வச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஏர் வாஷ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஏர் வாஷ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டே இப்படி தான் போயிட்டுருக்கு. காலையில் வந்து இப்போ என்னுடைய ஜீரா வாட்டர் வந்து நான் குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மடமடன்னு கிச்சன் ஒர்க் முடிச்சிட்டோன்னா பாப்பா எல்லாருக்குமே குளிக்க வைக்கலாம். முதல்ல பசிக்குதுன்னாங்க, ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ சாப்பிட்றாங்க. ஏன்னா இன்றைக்கி லீவு, அதனால் லேட்டாக தான் இருந்தாங்க. சரி பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி டே இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்து நேற்று வீடியோ போடவே இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால தான். இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி டே இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று ஸ்கின் கேர் நைட்டு போட்டிருப்பேன். ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே வீட்டில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அது வந்து ஒரு 2 வீக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுவேன். டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள் போடுங்க வீடியோ சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ண சொல்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். காலையில் பார்த்துருப்பீங்க, தலை கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும், ரொம்ப ஈரமாக இருக்குது. சீக்கா போட்டு வந்து கசக்கியிருக்கேன். பச்சை தண்ணி குளித்தா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. ஜுரம் வருமானு தெரியல. பாப்பாவுக்கு எல்லாருக்குமே நல்லா சுடு தண்ணி காய வச்சு 3 பேருக்குமே நல்லா சீக்கா போட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டோம். எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டாங்களா? இன்னும் வரல. எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஆற்று இருக்குது. ஆறு வந்து இருக்குது, தண்ணி போயிட்டுருக்கு. அது வந்து எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க கூட்டின்னு போகணுன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி போயிட்டாங்க 3 பேருமே. இப்போ போயிட்டாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. வீடியோ கால் பார்த்தேன். இப்போ தான் குளிக்க வச்சேன், ரெடி பண்ணேன், அதுக்குள்ளேயே அடம் பண்ணி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு மறுபடியும் தொடச்சி கிடச்சி ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்க வைக்கணும். எல்லாருக்குமே ஜுரம் வந்து கொடுக்கணும், இல்லைனா ஜுரம் வந்துருமான்னு தெரியல. ஏன்னா பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்களோ, அதனால். நான் வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து வெளியே போயிட்டு, வெயில் வருது, இப்போ தான் வெயிலே ஸ்டார்ட் ஆகுது. வெளியே போய் நல்லா தட்டணும், சீக்கெல்லாம் நல்லா தட்டி தலை நல்லா காய வைக்கணும். எல்லாருமே ஒன்றாவே இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வெளியே போய் காய வைக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு சாப்பிட சொல்ல வீடியோ எடுப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் சொன்ன அது பேர் அடிக்கடிக்கு ராஜ்மா, அது அப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா தொக்கா வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் வந்து கருப்பு சன்னா, அதாவது கருப்பு கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது வந்து இப்போது அப்படியே அவிச்சு வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு அப்படியே அவிச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுலாம் வேணாம், நம்ம தான் சாப்பிட போகிறோம். பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்ருவோம். முட்டை வந்து வேக வைக்கணும். இன்றைக்கி முட்டை நான் சாப்பிட மாட்டேனால அது ஆப்ஷன், அப்படியே விட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தலைலாம் தட்டி ஸ்கின் கேர் பண்ணோம். ஸ்கின் கேர் பெருசாக இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கோம், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆலிவேரா ஜெல் போட்டு ஒரே ஒரு பொட்டு, அவ்வளோதாங்க. வீட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. யூனிஃபார்மில் வெளியே காய வச்சுருக்கேன். இன்றைக்கி இது போட்டால் தான், ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து மழை வர மாதிரியே அந்த கிளைமேட் இருக்குது, அதனால் காயவே மாட்டுது. சரி, அதுக்கு இன்றைக்கே போட்டுருவேன். நாளைக்கு வந்து லஞ்ச் டவல்ஸ்லாம் துவைச்சி போட்டுருவேன். வீக்லி இந்த மாதிரி டக்கு டக்குன்னு இந்த வேலை எனக்கு பண்ணலன்னா தூக்கம் வராது. இதெல்லாம் முடித்தா தான் எனக்கு மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும். இது வந்த பிறகு அவங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகிடுச்சி, 1 மணி ஆகிடுச்சி. இப்போது நான் காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தலை குளிக்க வைக்கிறது, குக்கிங் பண்ணுறது, அது பண்ணுறது, வெஷில் வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே டைம் போயிட்டே இருந்துச்சு. தண்ணியும் குடிக்கல 2 நாளாக வந்து சரியாக தண்ணி குடிக்கல. எனக்கு தெரிஞ்சு மண்டேலேருந்து கரெக்டாக நான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் வெயிட் லாஸ்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மிஸ்டேக் பண்ணால் வெயிட் ஸ்டேபிளாக இருக்கும். சரி, 2 டேஸ் பிஸியாக இருக்கனால விட்டுட்டேன். மண்டேலேருந்து கரெக்டாக வந்துடும். இதுதான் இன்றைக்கி டே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் கேர் பெருசாக நேற்று நைட் பண்ணேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடிக்கு அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை, டெய்லி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு டைம் இருக்க சொல்லி நைட்டில் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம அப்படியே தண்ணி தெளித்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சூப்பராக 2 டைம்ஸ் போடுங்க. அதிலே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸ்கின் நல்லா பிரைட் கொடுக்கும். நான் சோம்பேறி, எல்லாமே செஞ்சு வைப்பேன். பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்காக தான் செய்கிறது. நான் சோம்பேறி, எனக்கு பண்ணுறது. சரி உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு
நான் போட்டேன். இது இந்த இந்த டாப் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எனக்கு என் பையன் வந்து பிறந்தப்போ எடுத்த ஃபீடிங் டாப் தான் இதுவும். ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். நைட்டியும் போட தேவையில்ல, ஃப்ராக்கும் போட தேவையில்ல. அதுக்கு பதில் இது போட்டுக்கலாம். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நிறைய ஷேர் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.